Hello my dear student. இப்போ அதே DWSல எக்ஸலில் நம்ம ஷார்ட்டிங் பார்க்க போகிறோம். நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேட்டாஸ் என்னென்னு கேட்டால் ஒருத்தவங்களுடைய மார்க், தமிழ் மார்க், மேக்ஸ் மார்க், ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி டோட்டல் நம்ம போடணும். இப்போ டோட்டல் போகிறப்ப என்னென்னு கேட்டால் ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 60 பேருக்கு நான் டோட்டல் போடணும்னா கஷ்டம் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இந்த ஆட்டோ சம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஷிஃப்ட்டு அதாவது மவுஸை வச்சு இதை அப்படியே நாளையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ சம் இருக்கு இல்லையா, அதனால் அதை போட்டேன், வந்துச்சு இல்லையா? இப்போ இந்த ஆட்டோ சம்மில் இந்த இடத்த வச்சுட்டு இங்கே ட்ராக், இங்கே சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எல்லாருக்கும் டோட்டல் வந்துடும். இப்போ 60 பேருக்கு டோட்டல் வந்துது. சப்போஸ் 60 ஸ்டூடெண்ட் இருக்கிறதா அசைன் பண்ணிக்கங்க. அப்போ 60 பேருக்கு டோட்டல் வந்துச்சு. இப்போ நான் ரேங்க்கு போடணும். ரேங்க்கு போகிறப்ப என்ன பண்ணணும்னு கேட்டேன், எனக்கு அதிக மார்க்குக்கு ஃபஸ்ட் ரேங்க் போகணும் இல்லையா? ஸோ இப்போ அதிக மார்க்குக்கு ஃபஸ்ட் ரேங்க் போடணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் கமாண்ட் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நேம் ஃபிசிக்ஸ் இந்த இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாங்கிற இங்கே இருக்கு இல்லையா, மெனு பார்ப்பாங்க, மேலே பாருங்கள், இன்சர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, ஃபார்முலா, டேட்டாவுக்கு போய் ஃபில்டர் இருக்கு இல்லையா, ஃபில்டர் கொடுப்பேன். இப்போ என்ன பாருங்கள், இந்த ஃபில்டர் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, இங்கே ஒரு அம்புக்குறி மாதிரி இருந்துச்சா, இப்போ பாருங்கள் ஃபில்டர் எடுத்தோன்னே போயிடுச்சா, ஃபில்டர் கொடுத்தோன்னே பாருங்கள் வந்துச்சா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன், இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ டோட்டல் மார்க் என்னென்னு பார்க்க இப்போ நான் என்னென்னு கேட்டேன், எனக்கு டோட்டல் மார்க் வேணும். ஒவ்வொரு சப்ஜெக்டில் யார் ஃபஸ்ட்டுங்கிறது வேணும். தமிழ் ஃபஸ்ட் மார்க்கும் வேணும். தமிழில் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதில் ஃபஸ்ட் மார்க்கும் வேணும். டோட்டல் யார் ஃபஸ்ட்டு, டோட்டல் மார்க்கு யார் ஃபஸ்ட்டுங்கிறது வேணும். அப்போ நான் டோட்டலில் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குதுன்னா ஸ்மால் டு லார்ஜ், லார்ஜ் டு ஸ்மால். அப்போ லார்ஜாக உள்ளது மேலே இருக்கும், கீழே வர வர சின்னது வரும். அப்போ ரேங்க் நம்ம இங்கே போட்டுலாமா பாருங்கள், 1 2 3 4 5 6 ரேங்க் போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஷார்ட் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு கெமிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் மார்க் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த கெமிஸ்ட்ரிகிட்ட இருக்கு இல்லையா, இதை போய்ட்டு நான் வந்துட்டு லார்ஜஸ்ட்டு ஸ்மார்க் பார்த்தீங்கன்னா, அப்போ கெமிஸ்ட்ரியில் யார் 2 பேரும் வந்து ஹையஸ்ட் மார்க்கு யார், வீணா, தினேஷ். அப்போ கெமிஸ்ட்ரியில் வீணா காமா தினேஷ் எவ்வளோ மார்க்கு 95 எடுத்துக்கிறாங்க. 2 பேருமே 95 எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை நம்ம போட முடியுது. அதுமாதிரி நான் ஃபிசிக்ஸ் போட போகிறேன். அப்போ ஃபிசிக்ஸில் லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு போட்டால் என்னது 96. யார், கவிதா. அப்போ ஃபிசிக்ஸில் யார், கவிதா எவ்வளோ மார்க்கு 96. ஸோ இந்த டேட்டா பேஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போ மேக்ஸில் யார் அதிக மார்க் பார்க்கணும். இப்போ கம்மியாக இருக்கிறப்ப ஈஸி கண்டுபிடிச்சிடலாம், அதிகமாக இருக்கப்போ அப்போ 85. யார், இதுவும் கவிதா தான். இந்த கவிதா தான் நமக்கான மேக்ஸ்லேயும் அதிகமாக இருக்கும். எவ்வளவு 85. அதே மாதிரி தமிழ்லேயும் பார்த்துடலாம். தமிழில் யார் 84, 3 பேர் எடுத்துருக்காங்க. யார், கவிதா, சரண், தினேஷ். அப்போ 3 பேர் டைப் பண்ணி என்ன பண்ண போகிறோம், 85 போட போகிறோம். ஸோ இதுவே ஒரு டேட்டாவை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இதை நம்ம பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு டேபிளுக்கான வேணும் இல்லையா? ஸோ அப்போது இந்த கட்டமாக இருக்குது இல்லையா, அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்டர்ஸ், பாட்டம், ஆல் பார்டர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையும் பாட்டம் வந்துடும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போனால் ஹைலைட் பண்ண போகிறேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறேன், இதை ஃபில் கலர் கொடுத்துட்றேன். இதையும் என்ன பண்ணுறேன், நேமையும் ஃபில் கலர் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணேன், இப்போ அந்த ஒரு ஆல்டர்னேட்டாக தெரியணுங்கிறதுக்காக லைட் கலர் ஏதாச்சும் ஒன்று தெரியுதுங்களா, ரேங்க். இப்போ இது போய் பிரிண்ட்டு ப்ரிவியூ கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட்டு கொடுத்தா வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, அழகாக ஒரு டேபிளுக்கான கிரியேட் ஆகிடுது. உங்களுடைய மார்க் அனலைஸ் பண்ண முடியுது. இதே ஒரு 60 பேருக்குங்கிறப்ப எவ்வளோ சீக்கிரமாக அனலைஸ் பண்ணலாம், டோட்டல் போடலாம், ரேங்க் போடலாம். ஸோ இதுமாதிரி டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக பண்ணுறது எது யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா எக்ஸலில் தான் யூஸ் ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டு, ஃபில்டர் இந்த கமெண்ட்லாம் யூஸ் ஆகிடுது. ஓகேவா? இந்த ஃபில்டர் கமாண்டாக தான். இந்த இதிலே நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம். என்ன வேணும், உங்களுக்கு 60க்கு மேலே வேணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு 60க்கு மேலே எனக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டோம் போகும். இதெல்லாம் வேண்டாம், அப்போ இவங்களாம் வரமாட்டாங்க. 60க்கு மேலே இது பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கறது தான் என்னன்னு கேட்டால் எக்ஸலில் யூஸ் பண்ணுறோம். இது திருப்பி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும்.
ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். வாழ்க வளமுடன்.